வணக்கம். நம்மளுடைய ஸ்கின்ல ரொம்ப மேஜரா அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காளாஞ்சகப்படை. அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தோல் தான். இந்த தோல்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன கொப்பளம் மாரி வரும். அதாவது உடல்ல எந்த இடத்துல வேணாலும் வர ஆரம்பிக்கலாம். அந்த கொப்புளங்கள் வந்துட்டு நாளடைவுல அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இச்சிங் வந்து அதாவது அரிப்புத்தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு சிலருக்கு அந்த காயின் ஷேப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஸ்ப்ரெட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 2, 3 ரவுண்ட்ஸ் எல்லாம் அந்த சேர்ந்து ஒரு இர்ரெகுலர் ஃபார்மேஷன் மாதிரி கூட ஏற்படலாம். இந்த படைகள் எல்லாமே ஏற்படும் போது மேலே வந்து இந்த படைகள் மேலே ஒயிட் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொரியும் போது அந்த இடத்துல அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொரியும் போது நம்மளுடைய தலையிலேருந்து எப்படி பொழுது உதிருதோ அந்த மாதிரியான உதிரல் நிலை இருக்கும். அப்படி உதிரும்போது ஒரு சிலருக்கு அந்த இடத்துல இருந்து ரத்தமோ இல்லை சீலோ வெளிப்படலாம். அந்த வரக்கூடிய ரத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குண்டூசினால் குத்தும்போது எப்படி அந்த ரத்தம் மேலெழுந்து வருதோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படும். இந்த சொரியாசிஸை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ காலில் ஏற்படுது, ஸோ இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது உடம்பு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். இந்த சொரியாசிஸ் பரவக்கூடிய இடங்களை வச்சு இதை நிறைய வகைகளில் சொல்லுவாங்க. கட்டேட் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மோஸ்ட்டாக நம்மளுடைய அந்த ஆம் பிட்ஸ், அதாவது அக்கிள் பகுதியில், கிராயின் சொல்லக்கூடிய அந்த தொடை இடுக்கு பகுதிகளில், நம்மளுடைய முழங்கை, முழங்கால் இந்த மாதிரியான எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். இன்னொன்று பஸ்டுலார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்தமும் சீலும் கலந்து நம்ம சொரியும் போது ஏற்படலாம். அதே மாதிரி நெயில் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நகங்களில் குழி குழியாக விழுறது, அப்புறம் நகங்களுக்கு உள்ளார ஒரு பொடுகு மாதிரி ஃபார்ம் ஆகிறது, நகத்தோடைய ஷேப்பே வந்து மாறி போகிறது, இது எல்லாமே நெயில் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய தலையில் பொடுகு மாதிரி ஆரம்பிக்கும். அது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பொடுகு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆயில் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஷாம்பு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவோம். ஸோ எதுவுமே கேட்காது. இதை வந்து நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படிங்கிறது சரியாகும். அதாவது இது தலை ஃபுல்லாகவுமே பரவ ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அதை சொரியும் போது பொடுகு பொடுகாக உதிர ஆரம்பிக்கும். இது வந்துட்டு என்ன ஆகும், அந்த பொடுகெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம உடம்புல படுதோ அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே ஒரு படை மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த படைகள் எப்படி இருக்கும்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்கும்னா பிளாக் கலர் ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு சிலருக்கு இச்சிங் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அரிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த படைகள் எப்படி இருக்கும்னா நாளடைவில் ரொம்ப நம்மளுடைய உடல் தோலினுடைய நிறத்திற்கு ஆப்போசிட்டாக அப்படியே ரொம்ப பிளாக் கலரில் திக்கனிங்காக அந்த படிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இந்த கலர் போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது இது நமக்கு பரம்பரை காரணமாக கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு இது வந்து பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது பரவாது. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இந்த சொரியாசிஸ் வந்து கண்டிப்பாக இது பரவாது. இது பரம்பரை காரணமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சொரியாசிஸ் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னா இந்த சொரியாசிஸ் ஏற்படும். அதாவது மலச்சிக்கல் இதுக்கு முக்கியமான காரணம். நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சிறுநீர், இன்னொன்று மலம், இன்னொன்று வியர்வை. இது மூணுனுடைய மூலியமாக தான் நம்ம உடல் கழிவுகள் எல்லாமே வெளியேறும். மலச்சிக்கலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை சிறுநீர் போகிறது சிரமமாக இருக்குது, சிறுநீர் நிறைய என்னதான் தண்ணி குடித்தாலும் யூரின் எனக்கு சரியாக வரல, அதனால நம்மளுடைய யூரின் வந்து தேக்கம் அடைஞ்சினாலோ, இன்னொன்று வியர்வை. வியர்வை வந்து நம்மளுடைய உடம்புலேருந்து வெளிப்படலை, அதாவது முக்கியமாக இது வந்து குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விளையாடுறதுக்கு உண்டான டைமே கொடுக்கறதில்ல. அவங்களோட அதோடைய ஷெட்யூல்ஸை வந்து நம்மளே அப்படியே என்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடாதனால அவங்களுக்கு வியர்வை ஒன்று சுரக்கிறதே கிடையாது. ஸோ இவங்களோட உடல் கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது காமனாக இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே வரும். ஒன்ஸ் இது வந்துச்சு அப்படின்னா வருஷ கணக்கில் இருக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 6 மாதம் தான் இருக்குது, அப்போதைக்கு எனக்கு சரியாயிடுச்சு, டேப்லெட்ஸ் போட்டேன், ஆயில்மெண்ட்ஸ் போட்டேன், அப்போதைக்கு எனக்கு சரியாயிடுச்சு, ஆனால் திருப்பி இது ரெக்கரண்ட்டாக வருது அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு அதோடைய ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கிளியர் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸில் எப்படிப்பட்ட மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். ஃபஸ்ட்டு குடலை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களுக்கு பிளட் பியூரிஃபையர் கொடுக்கணும்.
நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். ஸோ குடலையும் சுத்தப்படுத்தி ரத்தத்தையும் முழுசாக எல்லாமே சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்டர்னல் மெடிசன் சொரியாசிஸ்க்கான மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வித்தின் 6 மந்த்ஸ்லேயே இதுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். சொரியாசிஸ் நோய் இருக்கவங்க கண்டிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க உணவில் உப்பு, புளிப்பு, காரம் இது 3மே குறைச்சி சாப்பிடணும். ஏன்னா புளிப்பு சுவையில் உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உப்பு, புளி, காரம் இது 3மே குறைச்சிக்கணும். அதே மாதிரி பாகற்காய் சாப்பிடக்கூடாது. சித்த மருந்துகள் எடுக்கும்போது மட்டுமே இந்த பாகற்காய் சாப்பிடக்கூடாது, அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. ஏன்னா மருந்துகளினுடைய அந்த வீரியத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும். எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நீர் காய்கறிகள், நீர் பழங்கள், சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படிலாம் எடுக்கும்போது உங்களுடைய டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ உடல் கழிவுகள் எல்லாமே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகளை நம்ம அடிக்கடி செய்யலாம். ஏன்னா அது மூலிமா நமக்கு வியர்வை வெளியேற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடற்பயிற்சிகளை அவங்களுடைய உடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாம். இந்த சொரியாசிஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் விட்டுட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும். அதாவது நம்மளுடைய கை, கால், மூட்டு இது எல்லாமே பாதிப்படையும். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான வீக்கம். ஸோ சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது சொரியாசிஸ் நிலையை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற நிலைக்கு போகும். அதாவது கை, கால், மூட்டு எலும்புகள் எல்லாமே பாதிப்படைச்சு அங்கே இருக்கக்கூடிய தசைகள் எல்லாத்தையுமே பலவீனத்தை ஏற்படுத்தி அதன் காரணமாக உங்களுக்கு வலியும் வேதனையும் அதிகப்படுத்தும். ஸோ சொரியாசிஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும்போது அதை க்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான மெடிசன் சாப்பிடக்கூடிய நேரங்களும் அளவுகளும் குறையும். இதை வந்து இந்த சொரியாசிஸை க்யூர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அதோடைய தீவிரமும் அதிகமாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் அது தோலினுடைய நிறம் எல்லாமே மாறும். அதற்காகவும் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கான மருந்துகளும் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதற்கான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்குள்ளாரே ஒரு நல்ல சேஞ்சஸை பார்க்கலாம்.